ஒரு நற்செய்தினா என்ன? மீண்டும் அதை ரிப்பீட் பண்ணுறேன். நிலைவாழ்வுக்கு ஒருவரை இட்டுச் செல்வது தான் நற்செய்தியை தவிர, பிரிவினை சபைகள் நற்செய்தின்னு என்ன தெரியுங்களா நினச்சிட்டு இருக்காங்க? இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு பேர் நற்செய்தி. இப்போ நான் சொல்கிற கருத்தில் பலருக்கு கேள்வி வரும். அப்போது நற்செய்தினால அதுதானே இயேசுவை பற்றி சொல்கிறதானே? கிடையாது. நற்செய்தி என்பது இயேசுவை பற்றி சொல்கிறது கிடையாது. இயேசு எதை நற்செய்தியை பறைசாற்றினார்? நல்லா படிச்சு பாருங்க. எல்லா இடத்துலையும் சரி, அவர் புரிய வைப்பார். நிலைவாழ்வை குறித்து புரிய வைப்பார். விண்ணரசை குறித்து உங்களுக்கு புரிய வைப்பார். அந்த விண்ணரசை குறித்த புரிதல் உங்களுக்கு ஏற்படுமானால் அந்த வார்த்தைகள் மட்டும்தான் நற்செய்தி. நீங்கள் இயேசுவை பற்றி தெரிந்து கொள்வதனால் நீங்கள் ஒரு மதவாதியாக மாறலாம், ஒரு மதத்துக்குள்ள நீங்க வரலாம். ஆனால் அது நற்செய்தியாக ஒருபோதும் ஆகாது. அப்ப இயேசுவை பத்தி சொல்ல வேண்டியது இல்லையா? சொல்லணும். எப்ப சொல்லணும்? இப்போ எல்லாருக்கும் இயேசு நற்செய்தியை பத்தி சொல்லியிருக்கிறார். இயேசு எங்கேயாவது பால்காரங்கிட்ட பேசியிருக்காரு?